எகிப்து தேசமே. அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களைக் கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சிகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். பூமியில் உள்ள தேசங்களை மனுஷர் ஆளுகை செய்கிறார்கள். தேசம் மனுஷருக்கு உரியது, கர்த்தரோ சர்வ ஆளுகை உள்ளவர். கர்த்தருடைய ஆளுகைக்கு விரோதமாய் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினாலும் சர்வ வல்லமையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். கர்த்தர் எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை அனுப்பி பார்வோனை ஒடுக்கினார். எகிப்து தேசத்தின் மீதும் பார்வோன் மேலும் அவனுடைய ஊழியக்காரர் மேலும் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். கர்த்தர் எகிப்திலே செய்த பலத்த கிரியைகளை பற்றி அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். சங்கீதக்காரர் எவ்வாறு விவரித்து சொல்லுகிறார்: பார்வோனாலும் எகிப்து தேசத்தாராலும் கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் தேசத்தில் இருந்து அனுப்பிவிட்டார்கள். கர்த்தர் அவர்களை எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போய் அந்த தேசத்திலே அவர்களை குடியேற்றினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வரும்போது அங்கு புறஜாதி ஜனங்களும் புறஜாதி ராஜாக்களும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக கானான் தேசத்தில் உள்ள அநேகம் ஜாதிகளை அடித்தார், பலத்த ராஜாக்களை கொன்றார். மேலும் கர்த்தர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தையும் ஒரு வேளையையும் குறித்தார். கர்த்தருக்கு ஏற்ற வேளை வரும்போது அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அவருடைய வல்லமைக்கு விரோதமாக எந்த சக்தியாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வாக்குத்தத்த தேசம். கர்த்தர் கானான் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு தேசங்களை கொடுக்கிறார். கானான் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமாயிற்று. இதுவே கர்த்தருடைய சித்தமாயிற்று. ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறிற்று. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்களுடைய தேசத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்தார்.